இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் வெடி விபத்து. இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் அலட்சிய போக்கை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று காலை 11 மணி அளவில் சென்னை வைத்தியநாதன் பாலம் IOC பவர் ஹவுஸ் அருகில் நடைபெற்றது. வரவேற்புரை ஜி. ராஜசேகர் பகுதி துணை செயலாளர் நிகழ்த்த தலைமை M. ஜெய்சங்கர் பகுதி செயலாளர் வழங்க கண்டன உரை MS மூர்த்தி முன்னாள் மாவட்ட செயலாளர் மற்றும் வேம்புலி வெங்கடேஷ் மாவட்ட செயலாளர் கண்டன உரை ஆற்றினார்கள். இறுதியாக A. சுரேஷ் பகுதி துணை செயலாளர் நன்றியுரை ஆற்றினார். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முக்கியமாக 27/12/2023 அன்று நடந்த வெடி விபத்துக்கு உயிர் பலிக்கு முழு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் இழப்பீடு வழங்கிடு. குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடு. பாதிக்கப்பட்ட நபருக்கு உயரிய மருத்துவ சிகிச்சை அளித்திடு. எதிர்கால வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு இழப்பீடு வழங்கிடு. உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் வேலை செய்ய வைப்பது, விபத்து ஏற்பட்டால் எடுத்துச் செல்ல நிரந்தர மருத்துவ வாகனம் இல்லாதது போன்றவை நிறுவனத்தின் அலட்சிய போக்கை காட்டுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் இது போன்ற வெடி விபத்து ஏற்படுவது சாதாரண நிகழ்வல்ல. தமிழக அரசே மக்களின் பாதுகாப்பை உறுதி செய், தலையீடு செய், நிறுவனத்தை முழுமையாக ஆய்வு செய், மக்கள் அமைதி வாழ்வை உறுதிப்படுத்து, பைப்லைன் பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்து போன்ற கண்டன கோஷங்கள் எழுப்பினர். திரளான தோழர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். நகர்வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக ஏற்பாடு செய்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் RK நகர் தொகுதி குழுவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டம் என்பது இங்கே பல ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்தியன் ஆயில் நிறுவனத்தை எதிர்த்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. கடந்த 27ஆம் தேதி இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தால் அந்த இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளார், மற்றொருவர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார். இதனோடு சேர்ந்து இன்னொரு நபரும் பத்திரிகைகள் செய்திகளில் வராது இன்னொரு நபரும் சிறிதளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 3 நபர்கள் அந்த வேலையை செய்துள்ளார்கள். அவர்களுக்கான இழப்பீடு, வேலைவாய்ப்பு, உயரிய சிகிச்சை இதை இந்தியன் ஆயில் நிறுவனம் மேற்கொண்டுள்ளதாக காலையில் தகவல் தெரிந்து கொண்டோம். இவ்வளவு பெரிய வெடி விபத்து, அந்த வெடி விபத்து சட்டம் என்பது 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற MR நகர் வரைக்கும் கேட்குது. இந்தியன் ஆயில் நிறுவனத்துக்குள்ள நீங்க இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா கண்ணாடி முதல் எல்லாமே உடைஞ்சு போய் கிடக்குது. பக்கத்துல அருகாமையில இந்த கம்பெனியை ஒட்டி 38வது வட்டம் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்கிற இந்த இடம், இந்த இடத்துல ஓட்டு போடுற மக்கள் மட்டுமே 40,000 பேர் இருக்கிறாங்க. அப்போ லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கிறாங்க. இந்த இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு பெட்ரோல், டீசல், ஆயில் இதெல்லாம் பைப்லைன் மூலமா வருது. துறைமுகத்திலிருந்து IOC வரை சுமார் 7 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ளேயும் வெளியேயும் பைப்லைன் இருக்கு. நாம வசிக்கிற இந்த பகுதிகளில் பைப்லைன் வெளியிலேயே தான் போகுது. இந்த வெளியில போற பைப்லைன் என்பது எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் இருந்ததை கண்டிச்சு
இதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக 2013 ஜனவரியில ஒரு போராட்டம் நடத்தணும். அப்போ இந்த கம்பெனியை ஒட்டி இருக்கிற ஒரு கால்வாய் இருந்தது. அந்த கால்வாயில எண்ணெய் படலமா இருக்கும். அதே போல இந்த பைப்லைன் எந்தவித பாதுகாப்பு இல்லாம இருந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க இதே ஐஓசிக்கு வண்டியில போகும்போது பாருங்க, அந்த பைப்லைனை ஒட்டி ஒரு பேரிகார்டு மாதிரி ஒரு பெரிய இரும்ப அந்த கடைசி வரைக்கும் அடிச்சிருப்பாங்க. அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தின போராட்டத்தின் விளைவாக ஏற்பட்டது. டேங்கர் லாரிகளால தொடர்ச்சியான மரணங்கள் நிகழ்ந்தது. அதற்கான போராட்டம் நடத்தியதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதுக்கப்புறம் தான் இந்த டேங்கர் லாரிகள் நீண்ட வரிசையில நிக்காதது மாற்றப்பட்டது. இப்படி இந்த நிறுவனம் இருக்கிறாங்க இல்லைங்களா, ஒன்றிய அரசோட நிறுவனம் 100 கோடிக்கு மேல சிஎஸ்ஆர் ஃபண்ட் ஒதுக்குற நிறுவனம். பல நூற்றாண்டுகள், அதாவது 10 ஆண்டுகள் கடந்து ஒரு 30-40 ஆண்டுகளாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழர் ராஜா அவர்களே, இங்கு சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய மாவட்டத்துடைய செயலாளர் அன்பு தோழர் வெங்கடேஷ் அவர்களே, மாவட்டத்துடைய துணை செயலாளர் தோழர் எம் ஜெய்சங்கர் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்களே, இந்த மாநகர மன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய ரேணுகா அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய தோழியர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வடசென்னை மாவட்ட குழுவின் சார்பிலே அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தோழர்களே, உங்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும், இந்த மாதம் 3ஆம் தேதி வடசென்னை மாவட்டம் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாகியது. கடுமையான மழை, 1 மாத காலத்தில் பெய்யக்கூடிய மழை 36 மணி நேரத்தில் பெய்திருக்கிறது. இந்த மழை பெய்த காலத்திலே இந்த பகுதியில் வெள்ளக்காராக இருந்தது. போக்குவரத்தெல்லாம் ஸ்தம்பித்து விட்டது. மக்கள் வீட்டை 27ஆம் தேதி பகல் ஐஓசி என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கம்பெனியில் மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்து 3 பேருடைய மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்திருக்கின்றது. அந்த ஸ்பாட்லேயே ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மேலும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் 2 பேர் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் எத்தனை பேருக்கு சரியான முறையில் இப்படிப்பட்ட ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாது. ஏன் என்று சொன்னால், இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொண்டாட என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. இது சின்ன வெடி விபத்து. பக்கத்தில் இருக்கக்கூடிய டேங்க், பெரிய டேங்க், மெத்தனால் கலக்கக்கூடிய பெரிய டேங்கெல்லாம் இருக்குது. இந்த டேங்கெல்லாம் அங்கு அந்த வெடி விபத்து ஏற்பட்டிருந்தால் இந்த வட சென்னை பகுதியே அழிந்திருக்கும். ஏறக்குறைய 1 கிலோமீட்டருக்கு மக்கள் நடமாட்டமே இல்லாமல் அவர்களெல்லாம் இறந்து பட்டிருப்பார்கள். ஆகவே தான் இது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்த தொழிலாளர்களுக்கு என்ன அவர்கள் வேலை செய்வதற்கு உத்தரவாதம் வைத்திருக்கின்றார்கள், அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன உபகரணங்கள் வைத்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால், அந்த இறந்துபட்ட தொழிலாளர்களை, ஆபத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு சரியான ஊர்திகள், ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவ ஊர்திகள் கிடையாது. இன்னும் அவர்களுக்கு முதலுதவி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. நிறைய மிகப்பெரிய நிறுவனம், பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அளவிற்கு பணத்தை ஈட்டுகின்ற நிறுவனம் தொழிலாளர்கள் மீது அக்கறை இல்லாத சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிறுவனத்தில் நடக்கக்கூடிய நிலைமைகள் வேறாக இருக்கின்றது. வெளி உலகத்திற்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது. ஆகவே தான் இந்த நிறுவனத்தை எதிர்த்து அங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு உதவி கொடுக்க வேண்டும், நஷ்டஈடு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய குடும்பத்தினருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு உயிரோடு வாழ்வதற்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வடசென்னை பகுதி மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற பகுதியாக இல்லை என்று சொல்லுவார்கள். அது நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும். 1 வாரத்திற்குள்
வெள்ளை அறிக்கை கொடுக்காவிட்டால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஐஓசி முன்பாக மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்தும் என்பதை உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா மனுஷனுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு, ஆனால் உயிருடன் விளையாடக்கூடாது. ஒருவன் இறந்து விட்டால் 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்கலாம், உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? ஆகவே உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டியது ஒரு கம்பெனியின் பொறுப்பல்லவா? இதைத்தான் கேட்கின்றோம். வருமன் காக்க வேண்டும் அல்லவா? வேலை செய்கின்ற தொழிலாளி மீண்டும் வேலை செய்வதற்கு அவனுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் அல்லவா? இதைத்தான் கேட்கின்றோம்.